செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவான் இன்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். 2025 வருடம், அதற்கு கூட்டுத்தொகை 9 என்று வருகிறது. 9க்கு அதிபதி செவ்வாய். ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். இந்த மங்களகரமான ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை அன்று, வளர்பிறை பிரதமை திதி வளர்பிறை அன்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த லக்னம் என்பது இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்னம் கன்னி லக்னமாக அமைகிறது. உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் 2025 வருடம் பிறக்கிறது. கன்னி லக்னத்தில் கேது பகவானிலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது. அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம். அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே, அவிட்டம் 1, 2 பாதங்கள் என்பது மகர ராசியிலும், அவிட்டம் 3, 4 பாதங்கள் கும்பராசியிலே வருகின்ற இந்த அவிட்டம் நட்சத்திரம். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சனியுடைய பாதிப்பு ஓரளவு விலக இருக்கிறது. முக்கியமாக அவிட்டம் 1, 2 பாதங்களே பிறந்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு 7.5 சனி முற்றிலுமாக விலகி விடுகிறது. அவர்களுக்கு மறுபடியும் 7.5 சனி பிடிப்பதற்கு 20 வருடங்களுக்கு மேலாகும். ஆனால் அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு 7.5 சனியோட கடைசி பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி பாகத்தில் சனி நல்லது செய்வார்கள் என்று கூறுவார்கள். ஆகவே அதுவும் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. முக்கியமாக ஜென்ம சனி விலகிறது. உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து இந்த சனி பகவான் விலகி விடுகிறார். ஆகவே இந்த சனி உங்களுக்கு நிச்சயமாக நன்மை செய்வதாகத்தான் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு, சனி பயிற்சிக்கு பிறகு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த குரு பயிற்சி என்பது நீங்கள் மகர ராசியிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, கும்பராசியிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த குரு இந்த வருடம் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்வதனால், அதாவது இந்த வருட ஆரம்பத்திலிருந்து இந்த வருட முடிவுக்குள் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்வதனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக குருபலம் இருக்கிறது. ஆகவே அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் குருபலம் இருந்து நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு குருபவான் ரோகிணி நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்கின்ற 1/1/2025 முதல் 9/4/2025 வரை, அதாவது ஒரு 3.5 மாதங்கள் நல்ல குருபலம் வருட ஆரம்பத்திலே இருக்கிறது. 7.5 சனியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக குருபலம் கைகூடும், திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு குருபல காலம் என்பது 15/6/2025 முதல் 11/9/2025 வரை, அதாவது வருகின்ற வைகாசி, ஆனி, இந்த ஆடி, ஆவணி வரையில் கூட உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது. இந்த குருபலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். ஆக திருவாதிரை நட்சத்திரத்தில் குருபவன் சஞ்சாரம் செய்கின்ற ஜூன் 15 முதல் செப்டம்பர் 11 வரை இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்து 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக திருமணம் கைகூடும். ஆக அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையில் நல்ல விருது இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு அவர் குருவுடைய வீட்டில் போகிறார். குருவில வீடுக்கு போவதும் மிகவும் சிறப்பானது. இந்த மகர கும்ப ராசியிலே பிறந்து அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அதன் மூலமாக தொழில்துறையில் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். நீங்கள் எந்த பொருளை பயிரிட்டாலும்
உங்கள் நிலத்திற்கு எந்த பொருள் நன்றாக வருகிறது என்று பாருங்கள். ஆக எந்த பயிரை பயிரிட்டாலும் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். அவிட்டத்தில் பிறந்தவர்கள் தவிட்டு பானையும் தங்கமாகும் என்று சொல்வதற்கேற்ப விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைத்து நல்ல வருமானம் கிடைத்து மீண்டும் வேறு நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வருடம் வீடு மனை வாங்குவதற்கான யோகமும் புதிதாக வாகனங்கள், அதாவது 2 சக்கரம் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது. பொதுவாக இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. இந்த அவிட்டத்தில் பிறந்த மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும், நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த அவிட்டத்தில் பிறந்த மாணவர்கள் கூட்டாக உட்கார்ந்து நீங்கள் படிக்கக்கூடாது. நீங்கள் தனியே படித்தால் நன்றாக இருக்கும். பரீட்சைக்கு முன்பாக மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. பரீட்சைக்கு முன்பாக மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசிக்கும் போது அவர்கள் தவறான வழிமுறையை காட்டுவார்கள். ஆகவே அவர்களிடம் பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. நீங்களாக சிந்தித்து நீங்கள் எழுதினால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இந்த வருடம் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே நிச்சயமாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு ஓரளவு நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாக இருக்கிறது. சிறிது டஸ்ட் அலர்ஜி ஆகும், மருத்துவ செலவுகள் ஓரளவு சிறிது இருக்கும். இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து ஆரோக்கியம் பெறுவீர்கள். மேலும் மருத்துவத்திற்கான வருமானம் கிடைக்கும். ஆகவே இந்த வருடம் பெரிதளவில் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் மாற்றம் காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். ஆனால் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. இருக்கின்ற வேலையை விட்டு வேறு வேலையை தேடினால் ஓரிரு மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஆளாவீர்கள். ஆகவே ஒரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. அடுத்து இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் நல்ல பதவி உயர்வும் பெறுவார்கள். வருமானத்தில் நல்ல ஹைக் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓரளவு சிறு அளவில் மருத்துவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வருவாகும். ஆனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இருக்கின்ற குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷ செய்திகளை கேட்பீர்கள். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். இந்த வருடம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல யோகமான ஆண்டாகத்தான் அமைந்திருக்கிறது. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசியம் உங்கள் ராசிநாதன் சனி. ஆகவே நல்ல தொழில் வளர்ச்சிக்காகவும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காகவும் தொழில்துறையில் நல்ல யோகத்தையும் பண வருவாயும் பெறுவதற்காகவும் பிரதி சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பதும் மிகவும் சிறப்பானது. அவசியம் ஒரு முறையாவது அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்து மகர ராசியிலே பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறையாவது கேரளாவில் இருக்கின்ற திருவனந்தபுரம் சென்று அங்கே அனந்தசயன பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். அதுவும் அவிட்டம் நட்சத்திரத்தையே தரிசனம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்து கும்பராசியிலே பிறந்தவர்கள் அவசியம் நந்தி பகவானை வணங்குவது நல்லது. உங்கள் ஊரிலேயோ அல்லது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கின்ற நந்தி பகவானையை வணங்கிவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த பரிகாரங்கள் மூலமாக அவிட்டத்தில் பிறந்தவர்கள் 2025 வருடம் 75% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள். இவ்வாறாக 2025 வருடத்தை ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.